गाइस இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கூல் லீவ் எங்களுக்கு அதனால நீ காட்டுக்குள்ள கறி வச்சு சாப்பிட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாமா ஓகே போலாம் வாங்க பத்தீஸ் விறகு வை நம்மள தூங்கிட்டு அதுதான் யாரும் வந்து முரசுறவர இல்லே பகலை வை ராஜா அது பூரா நவுத்திருக்கு அதெல்லாம் ஈரமா இருக்கு யாரும் வந்து கவின் ஜாலியாக விளையாடுறாரு நம்ம தேங்காய் தொலைச்சிட்டு இருக்கிறாரு ஹாய் கவினு இன்னைக்கு தரமான பிளேஸில் உட்காந்துருக்குறோம் நல்லா வாங்க புளி மரத்துக்கடியை இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்று போதுமே இல்லை பூரா ஊற்றிடலாமா 1/4 லிட்டரு பார்த்துக்கலாம் முதல்ல ஊற்றிடலாம் விடுங்க எண்ணெய் தயார் போகுது அவ்வளே ஓடுற இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் சூப்பர் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பிடிச்சா முடிச்சு முருகா மாஸ்டருக்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் இல்லை அப்புறம் கடைகண்ணு கொட்ட வேண்டியதானே மேலே தெரிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது சும்மா இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆமாம் தரமான மாஸ்டர் ஆமாம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மாஸ்டர் மீசை பாருங்க எப்படி இருக்குதுன்னு மாஸ்டர் மீசையெல்லாம் இல்லை சும்மா கட்ட மீசை மாஸ்டர் அப்படியே இந்த கருவேப்பிலை போடுறீங்களா இருங்க மாஸ்டர் போட்டுக்கலாம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் அருமை குடிச்சுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் போதும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பத்தாயிரம் நான் கொஞ்சம் போடணும் போதுமா கரண்டியை கொண்டா கரண்டி எங்கே இருக்குது ஜம்முன்னு கறி வெந்துட்டு இருக்குது மக்களே கறி நம்ம வதக்கி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஜம்முன்னு 2 பேஸ்ட் போட்டாச்சு போதிதே ஜம்முன்னு வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் கவினே நீட்டாக கறி வறுத்து சாப்பிட்டு போய் தண்ணியில் விளையாடலாம் சரியா கவினே விஷயத்தான் சொல்லுங்களே இவனை அதுவும் பேச மாட்டேங்கிறேன் மகளே நேற்று திருநள்ளாறு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ரெஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு தான் டியூட்டி கிளம்புவேன் சரி நம்ம குட்டி பசங்க இன்றைக்கி லீவில் இருந்தாங்க பள்ளிக்கூடம் போகலை இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் காட்டில் கறி வறுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி கறி வறுக்கு தான் வந்துக்கிறேன் வாங்க பார்க்கல நம்ம காட்டில்
நம்ம தோட்டம் அதுதாங்க. நம்ம தோட்டத்துலேருந்து மேற்க ஒரு புளிய மரத்துக்கடியே இன்றைக்கி கறிவேருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வேறு கடல் செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் முளைச்சிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த புளிய மரம் தாங்க நாங்கள் ரெகுலராக கறிவேருக்கு வருவோம். இங்கே அப்படியே ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அமைதியாக யாரோட சவுண்டும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்குவோம். நாங்கள் குட்டி பசங்க நாங்கள் எல்லாம். கறி வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க கடல் செடி போட்டிருக்காங்க. அதை நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இப்போ நம்ம குட்டி பசங்க பாருங்க கறி வறுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏடா கறி வெந்துருச்சா? ஏன் மாப்பிள்ள கறி வெந்துருச்சா? அப்புறம் கவினு விறக வைங்க. இங்கே பாருங்க நம்ம மாப்பிள்ளை 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. விறக வச்சு விடு, காற்று வேற வடிக்குது பயங்கரமாக. நம்ம நாய்க்குட்டி பாருங்க படுத்துட்டு இருக்காரு, சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. நம்ம பசங்க இப்போ தான் தீ வச்சு கறி வெந்துட்டுருக்கு. அரை வேக்காடு வெந்திருக்குமா கவினு? ஓகே ஓகே சரி, நீ சாப்பிட்றலாம். இன்னும் நல்லா வேகிட்டு இன்னும் மசாலா போடணும். எங்கே பேசு. இன்னைக்கு சமைச்சு சாப்பிடாம விடவே மாட்டோம். இன்னைக்கு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ. எல்லோரும் வாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு காட்டில் அடிக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஏமாப்பிள ஆமா, ஒரு டான்ஸ் போடு. அதெல்லாம் முடியாது. சரி விறகு வை வரியா. சரி நானே தள்ளி விட்றேன். காற்று அடிக்குது உங்கள் கையில் பட்டுரு. அம்மா என்னையவே போட்டு கொள்ளுது. அந்த சைடு ஒரு 2 விறகு வை. மக்களே ஜம்முன்னு கொதிச்சுட்டு இருக்குது. அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கையில நம்ம குட்டி பசங்களை கூப்பிட்டு நான் இங்கே வந்துடுவேன். கறி வறுத்து சாப்பிடுவோம். நீங்களும் ஒரு முறை காட்டில் கறி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. காட்டில் கறி வறுத்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் சமைக்கிறத விட காட்டில் சூப்பராக இருக்குங்க. நம்ம மாப்பிள்ளை பாருங்க விறகு முறிச்சு வச்சுட்ருக்காரு. நம்மளால் பாருங்க தடத்தை எடுத்து ரெடியாக நிற்கிறாரு கவின் சார். சாப்பிட்லாரு. ஜம்முன்னு வெந்துட்டுருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் சாப்பிட்றலாம். ஏமாப்பிள்ள சரி வச்சுடு விறகு வச்சுடு. அதெல்லாம் வெய்ய நம்ம பசங்க வருவாங்க நீ சாப்பிட்றதுக்கு. 10 தட்டம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் போதும். நாம ஆளுக்கு 2 சாப்பிட்லாம். ஜித்தேஸு ஓகே டன். நண்பர் வேறு வந்து படுத்துட்ருக்காரு. இரு நண்பா சாப்பிட்லாம். இங்கே பாருங்க மக்களே, எங்கள் ஏரியாவில் நிலக்கடலை தான் ஃபேமஸ்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது காட்டில். தீய வை வர்றேன். இப்போ தான் செடி நீ களை எடுக்கணும். இன்னொரு 10 நாளில் களை எடுப்பாங்க. இங்கே பாருங்க மக்களே கடலை செடி சூப்பராக இருக்குது. நம்ம ஏரியாவில் ஜம்முன்னு காற்று வரும் மக்களே. புளிய மரமெல்லாம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் இங்கே தான் கறி வறுக்க ரெகுலராக வருவோம். செப்பல் போடாமல் இங்கே வராத என்னடா சுடு. நம்ம ஏரியா இதுதாங்க புஞ்சை புளியம்பட்டியில் இன்றைக்கி கறி வறுத்துட்டு இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் பிளேஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. புளிய மரம் ஜாலியாக இருக்குது. மத்தியான நேரம் இங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போவோம். ஜம்முன்னு இருக்குது மக்களே. வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. நாங்கள் எப்போ ரெஸ்ட்டு கிடச்சாலும் இங்கே தான் வந்து சமையல் பண்ணுவோம். நம்ம மாப்பிள்ளை உடனே ஃபோன் பண்ணிடுவார், மாமா சமைக்கலாமான்ருவேன். அப்புறம் இங்கே வந்துடுவோம். நாளைக்கு சமையல் ஆற்றுல போய் போடலான்ட்டு இருக்கிறோம். மீன் பிடிச்சி பவானி சார் டேமு. இதே அந்த தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுமாப்பிள்ள. நல்லா ஏறி இதெல்லாம் வளைச்சிட்டு போய் கொடுமாப்பிள்ள. அங்கே கிடக்குது பாரு. எல்லா தொட்டியும் எடுத்துகிட்டு வாங்க. நாளைக்கு பவானி சார் டேம் போயிடலாம். மீன் பிடிச்சி சமைச்சிடலாம். நீ தான் மாஸ்டர். சரி மசாலா போட்டுடலாமா? ஏமாப்பிள்ள மசாலா போட்டுடலாமா? சரி சொல்லு மாப்பிள்ள. பவானி சார் போகலாம். முதலையெல்லாம் இருக்காங்க கடிச்சு வச்சு. நாளைக்கு டேமுக்குள்ளே போயிடலாம். ஆற்றுக்குள்ளே இப்போ ஆற்றுல தண்ணி பயங்கரமாக வந்துட்டு இருக்குதாம்மா. பவானி சார் டேமுக்குள்ளே போயிடலாம். கறி ஜம்முன்னு வெந்துட்டு இருக்கு மக்களே. கறி ஜம்முன்னு வெந்துட்டு இருக்குது மக்களே. இன்னொரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். நம்மளால வேறு ஆடுறாரு டான்ஸு. ஜம்முன்னு காற்று வேறு வருது. விறகு அடுப்பு அதனால் காற்றுக்கு நிற்க மாட்டேங்குது. அதனால் ஓலையை எடுத்து வச்சுக்கிறோம். மசாலா வந்து போட்டால் கிளறி விடக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த ஒவ்வொரு கறிக்கு அந்த ரசம் சூப்பராக இறங்கு. இல்லைன்னா இறங்காது மக்களே. மக்களே நான் எப்பவுமே சமையல் பண்ணாலும்
இப்படித்தான் போடுவேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டோம்னா எல்லா கறிக்கும் அந்த ரசம் போய் இறங்கிடும். அப்போ டேஸ்ட்டு தரமாக கொடுக்கும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது மக்களே. ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்படி அந்த தண்ணியில் கொதிச்சு ஒவ்வொரு கறிக்கும் கீழே இறங்கிடும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. சொல்லிடு வேற லெவல். நம்ம மாப்பிள்ளை பாருங்க ஜாலியாக ஆடிட்டு இருக்காரு. இங்கே வந்தாவே எங்கள் பசங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. இந்த மரத்தடியை காற்று ஜம்முன்னு வருங்க. பண்ணு பண்ணு நல்லா இருக்குது. எங்கே ஆடு. ஒரே ஜாலியாக நம்ம பசங்க ஆடிட்டு இருக்காங்க. ஆடு ஆடு. ஜம்முன்னு கறி வெந்துட்டு இருக்கு மக்களே. இன்னொரு 5 நிமிடம் சாப்பிட்றலாம். ஆடு ஒரே ஜாலி நம்ம பசங்களுக்கு. இங்கே காடு வந்தாவே ஜம்முன்னு ஆடிட்டு இருக்கானுங்க. அப்புறம் கவினு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நாளைக்கு லீவு. கரண்டியில் எடுத்து பாருமாப்ல. ஆமாம், நீ எடுத்துருவேன். நல்லா கிளறி விடு, பத்திர போகுது. கொஞ்சம் விசையாக வேலை செய்ய. பாப்பல சாப்பிட போலாமா மகளே? சமையல் ரெடி. நம்ம பசங்கள்லாம் வந்தாச்சு, நீ சாப்பிட போகிறோம். மாஸ்டர் பாருங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வா மாஸ்டர் சாப்பிட்லாம். வா சொம்பு எடுத்துகிட்டு வந்துரு. வாங்க நண்பர்களே, எல்லாம் கறி சாப்பிட்லாம். எங்கே சொல்லிட்டு வா பார்க்குறேன். வாங்க நண்பர்களே, சுட சுட கறி ரெடி. நம்ம ஊர் கறி. வாங்க சாப்பிட்லாம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், நீ சாப்பிட வேண்டியதுதான். சரி வை. உட்காந்துக்கலாமா? இங்கே உட்காந்துக்க. உட்காரு. வா. ஏன்னா அது ஏறிட்டு நம்ம தலைவர் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாமா? நீங்கள் 2 பேர் அவனை கூட்டுருமாம்மா. ஏ ஐயப்பா, பேசிடுச்சு பேசு. வாங்கி சாப்பிடல, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து காட்டில் கறி வறுத்து சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. சிக்கன் தான் வறுத்துருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ஒரு முறை காட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீட்டில் வறுக்கிறத விட காட்டில் டேஸ்ட்டு தரமாக இருக்குது மக்களே. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நம்ம பசங்க பாருங்க ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. வேறு லெவலு. ஆள் சாப்பிட்ருக்காரு பாருங்க. ஐயப்பா நல்லா இருக்குதா? நீ இதே இருக்கிறதுலே ஆனாலக சூப்பராக இருக்கிற. லவ் வேற ஓடிட்டு இருக்குது. லோகம் தான் பிகராக்கிறான். இன்னைக்கு காட்டில் கறி வறுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.